கொடுக்கிறவன் தான் பணக்காரன், வச்சுக்கிறவன் பணக்காரனே கிடையாது. ஆகவேதான் இயேசு அந்த ஒரு காசு போட்டது பாருங்க, அந்த அம்மாவை அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. ஏன்னா அந்த ஜபாலயத்தில் வந்ததுலயே ஏழை பெண் இந்த பெண்ணு தான் வந்ததுலயே ரொம்ப பரம ஏழை யாரு? இந்த அம்மா தான். அதே நேரத்தில் அந்த ஜபாலயத்தில் வந்ததுலயே மிகப்பெரிய பணக்காரியும் இந்த பெண்ணு தான். ஏன் இந்த பெண் பணக்காரின்றார்னா, வந்ததுலயே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வச்சிருந்த ஒரு காசு அதையும் எடுத்து தேவனுக்கு செலுத்தும் போது இவள் தான் உண்மையான பணக்காரி என்பதை நிரூபிக்கிறாள். ஹலோ கவனிக்கிறீங்களா? வந்ததுல ஏழையுமாவது தான் தேவன் பணக்காரி என்று சொன்னதும் என்ன இதுல என்ன விளங்குதுன்னா, அங்க நிறைய பேர் மூட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் பணக்கார இருக்கிறாங்க. ஆனா கொடுக்கிற அளவுக்கு யாருக்கும் என்ன வரல, மனம் இல்லை, உள்ளம் இல்லை, எண்ணம் இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாராள குணமும் கிடையாது. அந்த கொடுக்கிற கரங்கள். அப்ப நான் சொல்றேன், யார் பணக்காரனா? நீங்க 2-3 ரோல்ஸ் காய் வாங்கினதுனாலயோ இல்ல 2-3 ஜெட் வாங்கினதுனாலயோ நீங்க பணக்காரன் கிடையாது. உங்க சமுதாயம் உங்களை பணக்காரனை பார்க்கலாம், பட் தேவன் உங்களை பரம ஏழையாக பார்க்கிறார்.